நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் ரூபி மனோகரன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சாமித்தோப்பு கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தரிசனம் செய்த வேட்பாளர் ரூபி மனோகரனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அதிக இளைஞர்கள் இருப்பதால் வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு தொழில் பூங்கா அமைப்பது தொடர்பான செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும், நாங்குநேரி தொகுதி பெண்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பெண்கள் உரிமை தொகை மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதால் மக்கள் தன்னை ஆதரிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பனை தொழிலாளர்களுக்கு தாங்கள் குரல் கொடுப்போம் எனவும், விசில் அடித்தவுடன் முதல்வர் நாற்காலியில் அமர முடியாது எனவும் விஜயை விமர்சித்து பேசினார். மக்கள்ல கடந்த 5 ஆண்டுகளும் மக்களோடு மக்களாக இருக்கிறேன். பல நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கேன். மீண்டும் நாங்குநேரி தொகுதிக்கு சில வளர்ச்சி பணிகள் தேவை இருக்கின்றது. அதை முதல்வரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கோம். குறிப்பா நாங்குநேரி பகுதியில ஒரு தொழிற் பூங்காக்கான முயற்சிகள்ல இருக்கோம். நாங்குநேரி பகுதியில சில வறட்சியான பகுதி, கொஞ்சம் வளர்ச்சி கம்மியான பகுதி, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதுல அந்த ஒரு செயல் திட்டங்கள், குறிப்பா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற திட்டங்கள் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் முதல்வர் இப்போ ஒரு தொழிற் பூங்கா நாங்குநேரி பகுதியில் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாங்குநேரியில ஒரு தொழிற் பூங்கா இருந்தது. அது தனியார் மயம் இருந்ததுனால சிறப்பான ஒரு செயல்பாட்டுக்கு வரல. கடந்த 20 ஆண்டுகளா அப்படி இருந்தது. அது இப்போ மீண்டும் அதை அந்த நிலத்தை எல்லாம் எடுத்து மீண்டும் அந்த செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அது தொடர்ந்து இந்த பிரைவேட் ஆனதுனால இன்னொரு தொழிற் பூங்காவை முதல்வர் அறிவிச்சிருக்காரு.